த ஒர்ஸ்ட் டான்ஸ் எவர் அப்படின்ட்டு ஒரு அவார்டு இருந்தால் அந்த அவார்டு இந்த டான்ஸுக்கு தான் கிடச்சிருக்கும். எனக்கே தெரியும் எனக்கு டான்ஸ் ஆட தெரியாதுன்ட்டு, இருந்தாலும் வேறு இன்ட்ரோ கிடைக்கலடா. கில்லி ரீரிலீஸ் போயிட்டுருக்கு இந்த டைமில். நிறைய பேர் அதை பார்க்கறதுக்கு போகிறானுங்களோ இல்லை, அதை எடுத்து ரீல்ஸ் ஸ்டோரிக்கு போகிறதுக்காகவே நிறைய பேர் போகிறானுங்க. அது மாதிரி கில்லி ரீரிலீஸ் போயிட்டுருக்க இந்த டைமில் தளபதி இன்னும் 2 வருஷத்தில் இப்படி ஃபீல்டு விட்டு போயிட்டு வர்றான். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் தான் அடுத்த தளபதி, எங்கள் அண்ணன் தாண்டா எக்ஸ்பிரஷன் குயின் அப்படின்ட்டு நான் எவனையும் சொல்லலை, ஒரு சோ கால்டு செலிபிரிட்டின்ற ஒரு ஆளை அவருடைய பின் விசிறிகள் அவரை பார்த்து சொல்லிட்டுருக்காங்க. ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு, அவனை நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். இவரோட பேரை சொன்னாலே எவனுக்கும் தெரியாது. ஏன் ஃபஸ்ட் இவரை பார்க்கும்போது சலா யாரானி அப்படின்னு எனக்கே தோணுச்சு. பட் இவரோட ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோ வந்து எல்லா சோஷியல் மீடியாவிலும் கொஞ்சம் வைரலாக போச்சு. அந்த வீடியோவை பார்த்தோன்னே எல்லோரும் கண்டுபிடிச்சிருவாங்க, டே இவன்டா மச்சான் இவன்டா அப்படின்ட்டு எல்லோரும் கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு யாருன்னு தெரியும், போடுற பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு ஒன்று தான் தோணுது, இந்த ஒரு மீம் வருமே, இந்த கண்ணுலாம் பிடிங்கின்னு அப்படியே ஒருத்தரை பார்த்தோன்னே செவுத்துல வச்சுக்கின்னு கண்ணு பிடிங்கின்னு, இவரை பார்த்தோன்னே அப்படியே எல்லாரும் பொங்கின்னு வராங்க, கத்துறாங்க, அப்படியே மாற்றி மாற்றி வச்சுக்கின்னு மாடுறாங்க. அப்படி இவர் என்ன பண்ணாருன்ட்டு நிறைய பேருக்கு இவர் யாருன்னே தெரியாது. இதை பார்த்தோன்னே இந்த வீடியோ தான் வைரல் ஆச்சு. இதை பார்த்தோன்னே யாரா இவனுக்கு எதுக்குடா இவ்வளோ பேர் கத்துறாங்க இவ்வளோ பண்ணுறாங்க. நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது சாலா யாரா நீ அப்படின்னு தான் எனக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் தான் போய் பார்த்தா அதாலே ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கார் போல், இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் போடுறவர் போல். அவருக்கு நிறைய பெண் விசிறிகள் இருக்காங்க. அதனால் இவரை பார்த்தோன்னே அப்படியே அந்த குஷியில் மாற்றி மாற்றி மேலே கீழே இங்கே அங்கன்ட்டு பாஞ்சு கத்துறாங்க எல்லோரும் இவரை பார்த்தோன்னே. அந்த வீடியோ பார்த்த எல்லாருமே அதில் பாதி பேர் பிரிஞ்சுட்டானுங்க. பாதி பேர் இந்த கேர்ள்ஸ் அட்டாக் பண்ணுறாங்க, நீங்கள் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்ட்டு கேர்ள்ஸ் திட்டுறானுங்க. மீதி சில பேர் இவரை போட்டு அடிச்சுன்னு இருக்கானுங்க. பட் அடிக்க வேண்டிய மெயினான ஒரு ஆள், மூணாவது ஆள், அந்த ஆள் தான் மெயின் ஆள். ஆனால் அவனை யாருமே கண்டுக்க மாட்டுறாங்க. அவன் யாருன்றதே நிறைய பேருக்கு ஐடென்டிஃபையே பண்ணல. ஆனால் அந்த கருப்பாடு தான் இது எல்லாத்துக்கும் காரணம். அது யார் அப்படின்றது அதுக்கப்புறம் பார்ப்போம். முதல்ல இவருக்கு வருவோம். இன்னும் சில பேர் இவர் யாருன்னே தெரியாமல் இருக்காங்க. அதனால் அவர் ஐடியில் போயிட்டு அவர் யார் என்ன தான் பண்ணுறாருன்னு பார்ப்போமே. முடிச்சிடலாமா? இவரோட பேர் வந்து மணி. பட் இவரே வச்சுக்கிட்ட பேர் வந்து ரசிகர்களில் ரசிகன் மணி. இவர் என்ன மாதிரி வீடியோஸ் போடுறவர்னா, இந்த சாங்ஸில் வர லைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்லாம் கொடுத்து இடத்த அதுக்கு அந்த லைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி வேறு இடத்துல போயிட்டு வீடியோ எடுத்து போட்டு அது மாதிரி ஒரு ரீல்ஸ் போடுற ஒரு கிரியேட்டர் தான் இவர். அண்ட் இன்ஸ்டாகிராமில் இவர் வந்து 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ்க்கு மேலே வச்சுருக்காரு. அதனால் சோகால் செலிபிரிட்டி. நம்ம ஊரில் வந்து ஃபாலோவர்ஸ் அதிகமாக வச்சுருக்கோம், எல்லோரும் செலிபிரிட்டின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் இவருக்கு ஃபாலோவர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஆஃப் ஆளுங்க வந்து கேர்ள்ஸ் தான். பாய்ஸோட இவருக்கு வீடியோஸ் பார்க்குறவங்க ஃபாலோவர்ஸ் எல்லாருமே கேர்ள்ஸ் தான் அதிகம். அதுவும் எந்த ஏஜ் கேர்ள்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் 11th 12th அதுக்கப்புறம் இந்த ஒரு காலேஜ் படிக்கிற அந்த ஏஜ் கேர்ள்ஸ் தான் இவருக்கு வந்து நிறைய விசிறிகளாக இருக்காங்க. அதுதான் இங்கே பிரச்சனையே. அதுதான் பிரச்சனையே. அண்ட் இவர் வந்து அவரோட பெண் விசிறிகள் எல்லாருமே எங்கே போனாலும் யாரை கேட்குறாங்களோ இல்லையோ தங்கச்சி அப்படின்னு வாரி எங்கே போனாலும். அண்டு இதுக்கப்புறம் இப்போ நான் சொல்ல போகிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் இவரோட இந்த பெண் விசிறிகள்லாம் வந்து கமெண்ட்ஸில் எப்படி ஹேட் கமெண்ட் தான் பண்ணுவீங்க, பண்ண வேணான்னு சொல்ல. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேட் கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னா இவரோட அந்த ஃபேன்ஸ்லாம் இருக்காங்களா பெண் விசிறிகள், அவங்க வந்து இவர் மேலே இந்த ஆப்சஸ்டாக இருக்காங்க. அவங்க வந்து இவர் தங்கச்சின்னு கூப்பிட்டாலும் அவங்க எல்லோரும் இவரை அண்ணாவாக பார்க்கலன்றது இவருக்கும் தெரியும். அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லேயும் தெரியும், அவங்க பண்ணுற கமெண்ட்ஸ்லேயும் தெரியும். இருந்தாலும் இவர் என்ன பண்ணப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் ஆச்சு இருக்கணும்ல. பட் இவர் என்ன பண்ணுறாரு, அவங்க கூட போய் க்ளோஸாக செல்ஃபி எடுக்கிறது. அவங்க வந்து லவ் சாங்கு, ஒரு அண்ணாவுக்கு வந்து தங்கச்சிங்க எல்லாரும் சேர்ந்து லவ் சாங் பாடுறாங்க, இவர் வெக்க மழையில் நனையிறது. அதே மாதிரி பெண்களுக்கு சாப்பாடு ஊட்டி ஒருத்தர் ஃபீட் பண்ணுறது அவங்க எல்லாருக்கும் இவர் தங்கச்சின்னு சொல்கிறாரு தவிர அவங்க எல்லோரும் இவர் அண்ணாவாக தான் பார்க்கலன்றது இவருக்கு தெரியும், கண்டிப்பாக தெரியும். அவரோட கமெண்ட்ஸை பார்த்தாலும் தெரியும், அவர்கிட்ட பேசுகிறதும் தெரியும், அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லேயே அது தெரியுது. அவங்க எல்லோரும் இவர் வந்து பிரதராக பார்க்கல, சில பேர் பார்க்குறாங்க சில பேர் பார்க்கலன்றது. அது இவர் மேலே நான் தப்புன்னு சொல்லலை. பட் அப்படி இருக்கப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணணும். பட் இவர் என்ன பண்ணுறாரு, அவங்கக்கிட்ட இன்னும் க்ளோஸாக போகிறாரு. அவங்களோட மனசில் அந்த ஒரு ஆசையை இன்னும் அதிகரிக்கிற மாதிரி இவர் க்ளோஸாக போகிறது, சாப்பாடு ஊட்டுறது, ரொம்ப கிட்ட போயிட்டு இன்ட்ராக்ட் பண்ணுற விஷயங்கள்லாம் இவர் பண்ணிருக்காரு. அதை தான் நான் தப்புன்னு சொல்கிறேன். அதுதான் பிரச்சனையே.
நான் இவரை வந்து தப்பானவர், இவர் தப்பான நோக்கத்தில் தான் இதெல்லாம் பண்ணுறாரு, நான் இவரை டிஃபைன் பண்ணி கார்னர் பண்ணல. நான் என்ன சொல்கிறேன், ஆப்போசிட்டில் இருக்க அந்த கேர்ள்ஸ் எல்லாருமே நல்ல நோக்கத்தோடு தான் இவரை பார்க்கலன்னு சொல்லிட்டு இவருக்கு தெரியும். அதில் சில பேருக்கு இவர் மேலே க்ரஷ் இருக்குது, சில பேருக்கு இவரை வந்து பிரதராக பார்க்கல, சில பேர் இல்லை பல பேரே பிரதராக பார்க்கலன்ட்டு தெரியும். இவர் தங்கச்சின்னு சொல்கிறாரு, ஸ்டில் அவங்க எல்லாருமே இவர் அண்ணாவாக பார்க்கலன்ட்டு தெரிஞ்சும் இவர் க்ளோஸாக இன்ட்ராக்ட் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஷினபிளான ஒரு விஷயம் தான். அண்ட் இதே நீங்கள் வேறு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ அவர் அந்த வீடியோவில் வந்து எல்லா கேர்ள்ஸை கற்றுனாலும் இவர் தங்கச்சின்னு தான் கூப்பிட்டாரு, இருந்தாலுமே இவரை போட்டு நிறைய பேர் அடிச்சுன்னு இருக்கானுங்க. அதுவே இவர் தங்கச்சின்னு கூப்பிடாம டியர் கேர்ள்ஸ் அப்படின்ட்டு வேறு தங்கச்சிக்கு பதிலாக வேறு எந்த வேர்டு அந்த வேர்டை யூஸ் பண்ணலன்னா இவரை இன்னும் போட்டு முத்தி எடுத்திருப்பாங்க. அதனாலேயே இவர் அந்த தங்கச்சின்ற ஒரு வேர்டை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சேஃப் கார்டாக யூஸ் பண்ணுறாருன்ட்டு எனக்கு தோணுது. கண்டுபிடிச்சிட்டேன் விஜய். அவருக்கு வந்து சில கமெண்ட் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன், அந்த கமெண்ட்டை நான் படிக்கிறேன். பட் அந்த கமெண்ட்டுக்கு அவர் பண்ண ரிப்ளை எல்லாத்தையும் நோட் பண்ணே வாங்க, ஏன்னு சொல்லிட்டு நான் கடைசியாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, ஸோ க்யூட், எக்ஸ்பிரஷன் கிங். புரிஞ்சதா? நெக்ஸ்ட்டு, செம்ம எக்ஸ்பிரஷன், சூப்பராக இருக்குது, ஐ லுக்கு இன்னும் போட்டுருவாங்க. பட்டு அவரை பற்றி சம்திங் அவர் க்யூட்டாக இருக்கார், அழகாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டிருப்பாங்க. அது எதுவும் ஃபுல்லாக படிச்சுட்டு. அடுத்தது, சூப்பராக பண்ணுறீங்க, இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள், எத்தனை முறை பார்த்தாலும் சிலுக்காது உங்கள் வீடியோ. தெரிஞ்சுக்கிட்டியா? நெக்ஸ்ட்டு, பேபி மாதிரி சிரிக்கிறீங்க. ஐயோ கேட்டுக்க. அடுத்தது, ரீல்ஸ் உன்னையே பார்த்த பின்பு தான் நம்பிவிட்டேன் ஓ பாட்டு போல. ஃபியூச்சர் தளபதி. சொட்ட தலைய செருப்பால் அடிப்பட்ட உடனே ஃபியூச்சர் தளபதி யாரு? யாருக்கிட்ட விடுற? நோட் பண்ணுங்கய்யா, ஐடி கண்டுபிடிச்சி போய் அடிக்க போகிறானுங்க. நெக்ஸ்ட்டு, யூடி. அடுத்தது, நீ கட்டளை இடாமலே கட்டுப்பேம்மா. ஓ எவ்வளோ பெருசுரா, ஆள் வச்சு எழுதுறாரா இல்லை வேற எவனா தான் கமெண்ட் பண்ணுறானா? அடுத்து, நீ சும்மாவே அழகாக இருக்க, இது மாதிரிலாம் பண்ணால் உன்னை இன்னும் சைட் அடிக்க சொல்லுது, எப்படியே பண்ணிட்டு போனால் உன்னை கடத்திட்டு போய் நான் பார்க்குற மாதிரி சைட் அடிப்பேன். டேய் உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா? என்னென்னா இதில் பண்ண எல்லா கேர்ள்ஸுமே இவர் மேலே வந்து ஆப்சஸ்ட் ஆகி ஒரு க்ரஷ் வச்சு அது மாதிரி பண்ண கமெண்ட்ஸ் தான் இதெல்லாம். பட் என்னோடய கொஷின் என்னென்னா, இங்கே போனால் தங்கச்சின்னு அப்படியே அடிச்சுன்னு பெறாடுறாருல, இந்த இடத்துலையே அவரு தங்கச்சின்னு சொல்லலை, தன்னை கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காருல, ஏன்னா நீ தங்கச்சி எல்லாருமே என் தங்கச்சிங்க தான், எல்லாம் எனக்கு தங்கச்சிங்க அதிகம் அப்படின்ட்டு போட்டு இப்படி பாச பிணைப்பில் இருக்கிறீங்கல்ல, அப்போது உனக்கு ஒரு இந்த மாதிரி கமெண்ட் வரும்போது அப்போ நீ ரிப்ளை பண்ணும்போது தங்கச்சின்னு ரிப்ளை பண்ணும். இதுக்கு வெக்கப்படுற எமோஜி அப்படின்ற ஆன்னு கத்துற அதெல்லாம் எதுக்கு போடுற? நீ தங்கச்சின்னு தானே அந்த இடத்துல போட்டுக்கணும். அந்த இடத்துல நீ தங்கச்சின்னு கூப்பிட்டுருந்தனா நான் நம்புகிறேன்ப்பா, நீ எல்லாருமே தங்கச்சி அதான்ப்பா பார்க்குறேன்னு நம்புகிறேன். அண்ணா தங்கச்சி பாண்டிங்கன்னா என்ன, நீ அவங்க அண்ணான்னு கூப்பிட்டாதான் நீ தங்கச்சின்னு கூப்பிடணும் இல்லையே. மற்ற இடத்துலலாம் போகிறப்பெல்லாம் யாருமே கேட்காம நீயாவே சொல்லிட்டு இருந்தேப்பா, எல்லாருமே என் தங்கச்சி தான், எனக்கு தங்கச்சிங்க அதிகம்ட்டு ஒரு இன்டர்வியூலாம் கூட சொல்லிட்டு இருந்தேன். அப்படி உனக்கு தங்கச்சிங்க அதிகமாக இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்டில் அந்த கமெண்ட்டுக்கு நீ தங்கச்சின்னு ரிப்ளை பண்ணுமா, இல்லை அதை விட்டு ஆன்னு ரிப்ளை பண்ணுறது, கண்ணை மூடுறது, வெக்கப்படுறது, இது மாதிரி மோதிலாம் நீ எதுக்கு போட்டு ரிப்ளை பண்ணணும்? அந்த இடத்துல தேங்க்ஸ் சிஸ்டர், ரொம்ப நன்றிம்மா தங்கச்சி, அப்படியா சிஸ்டர், இப்படி ரிப்ளை பண்ணியிருக்க வேண்டியதானே. நீங்கள் எதுக்கு அந்த இடத்துல தங்கச்சின்னு கூப்பிடலை? இதே எவிடன்ஸ் நம்பர் 1. இப்போது நெக்ஸ்ட்டு எவிடன்ஸ் நம்பர் 2 அதுக்கு வரேன் இருங்க, அவருக்கு பயோவுக்கு போயிடுவோம். அதுக்கு பயோவில் என்ன வச்சுருக்காப்புல அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. மெயினான விஷயம், 2 லிங்க் கொடுத்துருக்காப்புல, அந்த லிங்க்கை தொடு. அந்த லிங்க்கில் என்ன இருக்குன்னா 2 வெப்சைட்டோட லிங்க்கை வந்து இவர் பயோவில் கொடுத்துருக்காரு. இந்த 2 வெப்சைட்டையும் ப்ரொமோட் பண்ணி அதை ஒரு ரீலாக வேறு போட்டுருந்தாரு. அதெல்லாம் நான் இந்த இடத்துல போட விரும்பலை, அதை பயோவிலே கொடுத்துருக்காப்புல. அப்புறம் எதுக்கு நமக்கு பயோவில் என்ன 2 வெப்சைட்னா, ஒன்று AK777 கேமுன்ட்டு ஒன்று, இன்னொன்று ரம்மி மார்ஸ். மாட்டிக்கிட்ட பங்கு, நீங்கள் அண்ணான்னு சொல்லிட்டு இருக்க, ஆனால் ஆமாம் உங்கள் எல்லாரையும் ரம்மி ஆட வச்சுட்டு அவன் அதுலேருந்து காசு பார்த்துன்னு இருக்கான். தங்கச்சின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரம்மி ஆட விட்டு நீ காசு பார்க்குற என்ன ப்ரோ? தங்கச்சின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டு இப்போ உன் கூட பிறந்த தங்கச்சியாக இருந்தால் நீ சொன்னல பாச பிணைப்பு எல்லாரும் என் தங்கச்சிங்க அப்படின்னு சொன்னல, உடன்பிறவா தங்கைகள்ன்ட்டு. உங்கள் உடன்பிறவா தங்கைகளை நீ ரம்மி ஆட எப்படி விடலாம்? அப்படி இல்லாட்டி அந்த AK7 சம்திங் அந்த ஒரு பெட்டிங் கேம் வெப்சைட் அது எப்படி நீ ஆட விடலாம்? அதை ஆட விட்டு நீ எப்படி காசு பார்க்கலாம் சொல்லு? உன் பாச என்னதான் இருந்தாலும் பாச பிணைப்பு தங்கச்சிங்களை நீ எப்படி அப்படி பண்ணலாம்? அவரை பற்றி பேசுகிற நாய் கூட இங்கே தூரத்தில் குலைக்குது. உங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரியல. அந்தளவுக்கு அவருக்கு ஃபேன்ஸ் பட்டி தொட்டிலாம் இருக்காங்க போல். அவர் உங்களை தங்கச்சின்னு கூப்பிட்றதுனால நீங்கள் அவருக்கு தங்கச்சி ஆட முடியாது.
ஒருவேளை உங்களை உண்மையாகவே தங்கச்சியாக பார்த்துருந்தா அவர் எதுக்கு உங்களை வச்சு ஆனது இந்த மாதிரி ரம்மி வெப்சைட்லாம் உங்களை ஆட வச்சு நீங்கள் சொல்லலாம், நான் எங்கள் அண்ணன் வந்து நாங்கள் ஆடணுன்ட்டு அப்படி பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்ட்டு. அப்போ என்ன மைத்துக்கு அந்த இடத்துல எதுவுமே வச்சான் பயோவில். நீங்க ஜங்லி ரம்யா ட்ரை பண்ணுங்க. 4 கோடிக்கு அதிகமான பேர் ஜங்லி ரம்யா நம்புறாங்க. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. உண்மையான பிளேயர்ஸ் கூட விளையாடுங்க. இப்போ வாட்சி புரிஞ்சுக்கோங்க, அவர் உங்களை தங்கச்சின்னு கூப்பிட்டு உங்களை வச்சு யூஸ் பண்ணுறாரு தவிர அவர் உங்களை உண்மையாகவே தங்கச்சியாக பார்க்கணுன்றது தான் என்னோட ஒரு திங்கிங். நான் அதை ப்ரூஃபோட கூட இப்போ காமிச்சிட்டேன். இதை மீறியும் இல்லை எங்கள் அண்ணா இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டார், இது எங்கள் வேலை ஆகிட்ட அண்ணன் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா இதுக்கு மேலே நான் காட்டுறதுக்கு எதுவும் இல்லைடா. நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், ஒரு பிளாக் ஷிப் இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்க அடிக்க வேண்டிய ஆளே அவன் தான் அப்படின்ட்டு. அது யாருன்னா வேறு யாரும் இல்லை, இந்த ப்ரைவேட் காலேஜுங்க தான். அவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராமு அந்த மாதிரி சோஷியல் மீடியாலாம் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. அவங்க எல்லாருக்கும் இந்த வந்து சோகால் செலிப்ரிட்டிஸாக இருக்கானுங்கள்ல, நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சு அந்த டைமில் ட்ரெண்டிங்காக இருக்காங்கல்ல, அது மாதிரி ஆளுங்களை பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனுங்க என்ன பண்ணுறானுங்க, அவங்களோட காலேஜுக்கு வந்து ஒரு ஈவெண்ட்டுன்ற பேரில் கூப்பிட்டு வரானுங்க. கூப்பிட்டு வரத்தை நான் தப்புன்னு சொல்லலை, பட் ஒரே ஒரு கேள்வி தான், வாட் இஸ் த பர்பஸ்? அவங்க வந்து என்னடா பண்ண போகிறானுங்க? உடனே சில பேருக்கு தோணலாம், ஏன் ப்ரோ அப்போனா இந்த ஆக்டர்ஸு டேரக்டர்ஸு அது மாதிரி சிங்கர்ஸு இவங்கெல்லாம் கூட காலேஜ் ஈவெண்ட்டு கூப்பிட்றாங்க, அவங்கள எதுவும் சொல்ல மாட்டேறீங்களா? இந்த சோகால்டு இன்ஸ்டா செலிப்ரிட்டிஸ்ன்றவங்களை கூப்பிட்டா மட்டும் எதுக்கு ப்ரோ எல்லாரும் கொந்தளிக்கிறீங்க அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்டர் கூப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து அந்த அவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் ஒரு ஷேர் பண்ணுவாங்க. அப்படி சிங்கர்ஸை கூப்பிட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் இருக்கும். இப்போது உங்கள் காலேஜில் கூட சில பேருக்கு சிங்கிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும், டான்ஸிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆக்டிங் ஃபீல்டில் போகலான்ட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன், எனக்கு தெரிஞ்ச ஸ்போர்ட்ஸ் பர்சன் சில பேரை வந்து இன்வைட் பண்ணலாம் காலேஜஸ்லாம். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு காலேஜில் அட்லீஸ்ட் உங்கள் காலேஜில் ஸ்போர்ட்ஸ் டெவலப் பண்ணுறீங்களோ இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு 50 பேருக்கு மேலேயாச்சு, ஒரு டிபார்ட்மெண்ட்லேயே சொல்கிறேன் 50 பேருக்கு மேலேயாச்சு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸு, கிரிக்கெட்னா அந்த கிரிக்கெட் மட்டும்தான்ட்டு இல்லை, ஒரு கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஃபுட்பாலில் ஏதாச்சும் ஒரு லெஜெண்ட், ரொம்ப பெரிய லெஜெண்ட் இல்லை, ஓரளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஏதாச்சும் ஒரு லெஜெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவுக்கு இருக்கவங்கள நீங்கள் இன்வைட் பண்ணிங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து சம்திங் டு கெட் ஆன் சம்திங், அவங்கக்கிட்டேருந்து ஏதாச்சும் ஒன்று எடுத்துப்பாங்க, ஒரு மோட்டிவேஷன் எடுத்துப்பாங்க, ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டு, ஏதாச்சும் ஒன்று அவங்கக்கிட்டேருந்து கெயின் பண்ணுறது இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. பட் நீங்கள் இப்போ இன்ஸ்டா செலிப்ரிட்டிஸ் கூப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த மாதிரி செலிப்ரிட்டிஸை கூப்பிட்றீங்கன்றதும் நான் சொல்லுவேன். இன்ஸ்டா செலிப்ரிட்டிஸில் வேறு வெரைட்டியில் இருக்காங்க. இப்போது ரீல்ஸ் பண்ணுற இவரை கூப்பிட்ருக்கீங்க, சிங்கர்ஸை கூப்பிட்டா பாட்டு பாட சொல்லுவீங்க. இப்போது அதே மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனை கூப்பிட்டிங்கன்னா ஸ்போர்ட்ஸை பற்றி ஏதாச்சும் பேச சொல்லுவீங்க. அதில் ஒரு யூஸ் இருக்குது. டான்ஸர் கூப்பிட்டா டான்ஸ் ஏதாச்சும் ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ் கெயின் பண்ணுவாங்க. இப்போ இன்ஸ்டா செலிப்ரிட்டிஸை கூப்பிட்டு ஏதாச்சும் ஒரு பாட்டு போட்டு அவங்க அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் போட்டு ஏதாச்சும் ஒரு மூமெண்ட்டை போட்டு ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்கன்னா அதுலேருந்து அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இன்னத்தை கெயின் பண்ண போகிறாங்க. அதுதான் என் கேள்வி, என்ன பர்பஸ் இருக்குது? அவங்க அதுலேருந்து என்ன கெயின் பண்ண போகிறாங்கன்ட்டு இவங்களை கூப்பிட்றீங்கன்றது தான் என்னோட ஒரு கொஷினாகவே இருக்குது. நீங்கள் இன்ஸ்டா செலிப்ரிட்டிஸ் கூப்பிட்றது இங்கே பிரச்சனை இல்லை, யாரை செலிப்ரிட்டியாக கூப்பிட்றீங்கன்றது தான் எனக்கு தெரிஞ்சு இங்கே பிரச்சனை. செலிப்ரிட்டி இன்வைட் பண்ணுங்கள், வேணான்னு சொல்லலை, பட் அந்த ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுற செலிப்ரிட்டிஸ் இருக்காங்கல்ல, கொஞ்சம் கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்க ஏதாச்சும் ஒரு செலிப்ரிட்டி இன்வைட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அண்டு நம்ம செலிப்ரிட்டி இன்வைட் பண்ணுறது ஸ்டூடெண்ட்ஸ்க்காகன்னு நினச்சின்னு இருக்கோம், பட் அதுதான் இல்லை. இன்னும் கிளாரிட்டியாக சொல்லணும்னா, இந்த கிரிக்கெட் ஐபிஎல் பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஜியோ சினிமாவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த பீட்டர் கேன் இருக்கார்ல இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுவார்ல, அவரை கூப்பிட்டுருந்தாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி நினைக்கிற பிஜே சிட்டு பிளாக்ஸ் அவரை கூப்பிட்டுருந்தாங்க. இந்த ஜியோ சினிமா மாதிரியே தான் இந்த காலேஜ் யூஸும் பண்ணுறாங்க. என்னென்னா, இப்போ ஜஸ்ட் பிகாஸ் ஒருத்தவங்க வந்து ட்ரெண்டிங்கில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்க வந்து இவங்க காலேஜுக்கு இன்வைட் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா, இப்போது அவங்களுக்கே தெரியும் இந்த காலத்தில் வந்து அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுவாங்க, அவங்க எல்லோரும் பார்த்துருப்பாங்கன்ட்டு தெரியும், அவங்க எல்லோரும் பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு தெரியும். அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்கள வந்து அவங்க காலேஜுக்கு இன்வைட் பண்ணுறாங்க. இன்வைட் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, இன்வைட் பண்ணுறாங்கல்ல, அவன் என்ன பண்ணுவான், கூடவே ஒரு கேமரா எடுத்துன்னு வந்து அந்த காலேஜை சுற்றி வருவாங்கல்ல, அது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து அவனோட இன்ஸ்டாகிராமில் போடுவான், யூடியூப்பில் போடுவான், என்னென்ன எதில் இருக்கானோ அது எல்லாத்துலேயும் போடுவான். அதே மாதிரி இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லோரும் மொபைல் வச்சுருப்பாங்கல்ல, இவங்க கூட ஃபோட்டோ எடுத்து போகிறது, ரீல்ஸு சம்திங் ஏதாச்சும் ஒன்று எடுத்து அது ரீல்ஸில் போகிறது, ஸ்டோரி, அதே மாதிரி பக்கத்தில் இருக்கவங்க எங்கேன்னு எல்லாருக்கிட்டே சொல்லுவாங்க. அதனால் அவங்க காலேஜோட நேம் வந்து எல்லா இடத்துலையும் பரவுது. அண்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்ன ஒரு ஆர்வம்னா, இப்போ பேரண்ட்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு காலேஜில் நல்ல ஒரு எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்களா, ஃபீஸ் எவ்வளோ, இதை மட்டும்தான் பார்ப்பாங்க.
பட் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இப்போ என்ன பார்க்குறானுங்கன்னா அந்த காலேஜில் எந்த அளவுக்கு என்டர்டெயின்மெண்ட் இருக்குது அப்படின்றதையும் பார்க்குறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் இல்லை நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஒரு காலேஜ், அது பேரால் நான் சொல்ல விரும்பல, அந்த காலேஜில் எதுக்குடா சேர்ந்த அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொல்கிற அந்த காலேஜில் அடிக்கடி ஈவெண்ட்டு நடத்துவாங்க, நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் வருவாங்க, அதுக்காக தான் சேர்ந்தேன் அப்படின்றான். அது அவன் ஒரு போனஸாக பார்த்து சேர்ந்துருக்கான். இதே தான் காலேஜஸும் பார்க்குறாங்க. என்னென்னா இது மாதிரி ஒரு ஈவெண்ட்டுன்னு வச்சு செலிப்ரிட்டிஸ்லாம் கூப்பிட்டா அதுக்காகவே அதை மட்டும் ஒரு காரணமாக வச்சு சேர மாட்டானுங்க. அதையும் ஒரு அடிஷ்னல் பாயிண்ட்டாக வச்சுன்னு அவங்க பேரண்ட்ஸ் இந்த காலேஜில் சரியான்னு கேட்டால் ஓகே இந்த காலேஜில் நிறைய ஈவெண்ட் நடக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு போனஸ் பாயிண்ட்டாக வச்சு அவங்க காலேஜில் இன்னும் சில அட்மிஷன்ஸ் வந்து சேரும். அதனால தான் இந்த காலேஜெலாம் என்ன பண்ணுறானுங்க, இது மாதிரி ஸோ கால் செலிப்ரிட்டியாக இருக்கவங்கள, அந்த ட்ரெண்டிங்கில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறாங்களா, அவங்க வரதுனால நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸாக இல்லையா, அதெல்லாம் எவனும் பார்க்கறதில்ல. நான் நினச்சா பண்ணலாம், ஆனால் பண்ண மாட்டேன். சரிடா இதில் காலேஜ் மேலே மட்டும்தான் தப்பா அப்படின்னு கேட்டால் முக்கால்வாசி தப்பு காலேஜ் மேலே, மீதி இருக்க தப்பு அங்கே வராங்க பார்த்தீங்களா அந்த செலிப்ரிட்டி மேலே. இப்போ உங்களை எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு செலிப்ரிட்டினா உங்களை வந்து ஒரு காலேஜில் வாங்க அது ஈவெண்ட்டு இருக்குது நீங்கள் வாங்கன்ட்டு உங்களை இன்வைட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா வாட் இஸ் த பர்பஸ், நாங்கள் வந்து என்ன ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறீங்கன்னு கேளுங்க. ஓகேங்களா, நீங்கள் அங்கே போய்ட்டு ரீல்ஸ் பண்ணணும், இல்லை வேறு எதனா சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க அந்த வீடியோவாக போடுறீங்கன்னா அதையே போய்ட்டு அங்கே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதனா வேல்யூ இருக்கான்னு பாருங்கள். வேல்யூ இருந்தால் நீங்கள் போய் பண்ணுங்கள், அப்படி இல்லையா நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் நான் அதெல்லாம் பண்ண மாட்டேங்க, நான் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்பீச் வேணால் கொடுக்குறேன், ஏதாச்சும் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறேன், அப்படி இல்லாட்டி எப்படி சொல்கிறது நான் வரலன்னே சொல்கிறேன் அப்படி இல்லாட்டி கிளியராக ரிஜெக்ட் பண்ணுறேங்க. உங்களால் வேல்யூ ப்ரொவைட் பண்ண முடியாதுன்னா நீங்கள் கிளியராக சொல்கிறீங்க நான் வரல அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணுங்கள். ரிஜெக்ட் பண்ணுறதுனால ஒன்றும் இல்லை. நான் சொல்கிறதுனால எவனா திருந்த போகிறானா அப்படின்னு கேட்டால் எனக்கு ஐ டோன்ட் நோ. பட் இந்த வீடியோவை யாராச்சும் சம்திங் அந்த காலேஜ் அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்க பார்த்துருந்தீங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்குறது ஒன்று தான், உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க, உங்ககிட்ட தான் அவங்க லட்சமாக காசு கொட்டி உங்கள் காலேஜ் தான் படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுற யாராச்சும் ஒரு க்ரியேட்டர்ஸு சம்திங் ஏதோ யாராவது ஒரு ஃபேமஸான ஒரு பர்சனை நீங்கள் கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு வேல்யூவான ஒரு கண்டென்ட்டை ப்ரொவைட் பண்ணுங்கள். வெரி இன்ட்ரெஸ்டிங் பட் ஐ டோன்ட் கேர். ஓ மை காட் முடியலடா. இந்த வீடியோ ஃபுல்லாக சில பேருக்கு தோணிருக்கு என்னடா ட்ரெஸ்லாம் ஒரு மாதிரி ஈரமாக அடிக்கடி மூஞ்சில் வேறு வேர்வையாக இருக்குது இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ நான் எடுக்கிற டைமிங் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 17 இந்த வீடியோ நான் எடுக்கிற டைம் செல்ஃபி கேமராலாம் ரிவர்ஸில் தெரியும். பகல் ஃபுல்லாக எங்கள் வீடு வந்து வேக்கடாக இருக்குன்ட்டு நான் நைட்டில் எடுக்கலான்னு வந்தால் நைட்லேயும் வேர்வையாக ஊற்றுது. அதுவும் ஆடியோ ஒழுங்காக கேட்கணுன்ட்டு நான் ஃபேனில் ஆஃப் பண்ணிட்டு டோர்ஸ் ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு சவுண்டுக்காக க்ளோஸ் பண்ணுறவே வேர்வையாக ஊற்றிட்டு இருக்கு எனக்கு. வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எவனா பார்த்துட்டு என்னடா இவன் ஒரு மாதிரி பைத்தியக்கார மாதிரி இருக்கான்னு நினைப்பீங்க, அதுக்காக சொல்கிறேன். அண்ட் என் சேனல் வந்து ஒரு பெரிய சேனல் இல்லை, அதனால் இந்த வீடியோ வந்து எத்தனை பேருக்கு போகணும்னு தெரில. நான் மேக்ஸிமம் ஒரு லாங் வீடியோ போட்டேன்னா என் வீடியோ வந்து ஒரு 500 வியூஸு இல்லை மேக்ஸிமம் போச்சுன்னா ஒரு 1000 வியூஸ் கிட்ட போகும். எனக்கே தெரியும் நான் அவங்க வந்து 1 மில்லியன் 2 மில்லியன் வச்சுருக்க ஆளுங்களுக்கு எதற்காக நான் இதை போடுறேன்னு சொல்லிட்டு நான் அவங்கள ஒன்றே ரோஸ்ட் பண்ணி போடல. அவங்க ஒரு தப்பு பண்ணுறாங்க, அவங்க மட்டும் இல்லை அந்த காலேஜஸும் ஒரு தப்பு பண்ணுறாங்க. நான் சொல்கிறதுனால அவனுக்கு திருந்த போகிறதில்ல. பட் அது தப்பு நடக்குதுன்றது யாராச்சும் இந்த வீடியோ ஒரு 50 பேர் பார்க்குறாங்கன்னா அதில் ஒரு 5-6 பேராச்சும் ஃபுல்லாக பார்த்து இது மாதிரி ஒரு தப்பு நடக்குது அப்படின்றது அவங்க இன்னும் ஒரு 4-5 பேருக்கு சொல்லுவாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துன்னு இருக்குது. எனக்கு வேறு நிறைய கண்டென்ட் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த கண்டென்ட்டை பேசணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை, அதனால தான் நான் கொஞ்சம் பேசின்னு இருக்கேன். வரட்டாமே. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இதேமாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா, இந்த வீடியோவில் பேசுறது கரெக்டுன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் என்ன, இந்த வீடியோவில் நான் பேசுறதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க. ஸோ கைஸ், இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டாட்டா பை பை ஃப்ரம் சந்தோஷ். பீஸ்.